நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்றத் தேர்தல் மாநிலத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக தேர்தல் பிந்தைய கருத்துக் கணிப்புகள் மற்றும் கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தலிலேயே வாக்கு சதவீத அடிப்படையில் இரண்டாம் இடத்தை பிடித்து பிரதான அந்தஸ்தை நோக்கி நகர்வது அரசியல் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. விஜயின் சினிமா மாஸ் வெறும் திரையோடு நின்றுவிடாமல் வாக்குகளாகவும் மாறியிருப்பதே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இம்முறை தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக 85%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த அதிரடி அதிகரிப்பு தவேகவுக்கு சாதகமாக திரும்பியிருப்பதை தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தமிழகத்தின் அரசியல் களம் கடந்த 50 ஆண்டுகளாக இரு திராவிடக் கட்சிகளைச் சுற்றியே சுழன்று வந்த நிலையில் தவேகவின் இந்த விஸ்வரூபம் ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. குறிப்பாக 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட முதல்முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒட்டுமொத்த ஆதரவு விஜயின் பக்கம் சாய்ந்துள்ளது. சினிமாவின் மூலம் அவர் கட்டியெழுப்பியிருந்த செல்வாக்கு தற்போது அரசியல் களத்தில் அவருக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது. தவேகவின் மாநாடுகள் மற்றும் பிரசாரக் கூட்டங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம் வெறும் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அல்ல, அவர்கள் மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்கள் என்பதை இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. நகர்ப்புறங்கள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் நடுத்தர வயதினர் மற்றும் பெண் வாக்காளர்கள் தவேகவை ஒரு நம்பகமான மாற்றாக கருதி வாக்களித்திருப்பது அக்கட்சியின் வாக்கு சதவீதத்தை 25 முதல் 28% வரை உயர்த்தியுள்ளது. இதற்கு சமூக வலைதளங்களில் வாக்காளர்களில் பலர் தன்னார்வலர்களாக மாறி டிஜிட்டல் பிரச்சாரம் செய்தது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. விஜயின் நிதானமான அரசியல் பேச்சுக்கள், இளைஞர்களை கவரும் வகையிலான நவீன பிரசார உத்திகள் மற்றும் புதிய அரசியல் கலாச்சாரம் என்ற முழக்கம் ஆகியவை நடுநிலை வாக்காளர்களை பெருமளவில் ஈர்த்துள்ளன. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் நீண்டகாலமாக நிலவி வந்த இருமுனைப் போட்டியை உடைத்து தவேகவை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியுள்ளது. அதாவது வாக்கு சதவீத எண்ணிக்கையில் இரண்டாம் இடத்தை பிடிப்பதன் மூலம் விஜயின் அரசியல் பயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தொடங்கியுள்ளது. இது வெறும் சினிமா பிரபல்யத்தால் கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, தமிழக மக்களின் மாற்றத்திற்கான வேட்கையை விஜய் சரியாக பயன்படுத்திக் கொண்டதன் விளைவே என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். வரும் மே 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வ முடிவுகள் அறிவிக்கப்படும்போது தமிழகத்தின் புதிய அரசியல் திசை எது என்பது இன்னும் தெளிவாகும்.